அப்படின்னு பேசுகிறவங்க அதை மாத்திரம் கவனித்தாலுமே எல்லாம் செயல் வீரர்களாக இருந்தாங்களே. செயல் வீரம் இல்லை, பேச்சு தான் பெரிய பேச்சு. பேரு பெத்த பேரு தாய்ந்து நீள் எதுன்னு தெலுங்கில் சொல்கிறது போல் பெரிய பேச்சு தான். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க வக்கில்லை. அந்த நெருக்கத்தின் காலத்தில் இந்த பெண்கள் அவங்க யாரும் முற்போக்கான பேச்சை பேசுனாங்கலாம் அப்படிலாம் எங்கேயும் வாசிக்கலை. அதெல்லாம் பேசுங்க யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி இல்லை. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அவங்க வழக்கத்துக்கு மாறாதான் யோசித்தாங்க. அபிகாயில் வழக்கத்துக்கு மாறாதான் யோசித்தா. ஆகார் வேதத்தில் இடம் பெற்றிருக்கா, வழக்கத்துக்கு மாறாதான் யோசித்தா. ஒரு நேரத்தில் நாச்சியார் குரமாக பேசினா கொண்டா, ஆனால் இன்னொரு நேரம் குழந்தைய பற்றிய விஷயத்தில் அவர் தேவனத்தில் சரியாக ஒப்புறவான. அதை பாருங்கள், அடங்காமல் போய் வாங்கி கட்டிக்கிட்டதை யோசிச்சுட்டு காலம்புறா கதை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். உருப்பிட்டவங்கள பற்றி யோசிப்போம், உருப்பிட்டவங்களை பற்றி யோசிப்போம், உருப்பட வச்சவங்கள பற்றி யோசிப்போம். So many ladies we have seen so far. ஆத்தும ஆதாயங்கிறது முழு பூஷணிங்க சோத்தில் மறைக்க முடியாது. ஆனால் அதர்வைஸ் அது இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்விலே என்ன ஆக்கப்பூர்வமாக கர்த்தருடைய சாயல் பக்தி விருத்தியும் குடும்பம் அடையும்படி இருந்திருக்கீங்க, இருந்து கொண்டிருக்கிறீங்க. யூ ஹாவ் டு கிவ் an answer to God. Yes, you have. You have to. நான் நிறைய அந்த எவ்வளோ கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஓயாமல் வழக்கமாக தான் சொல்லுவார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் அதை சொல்லிட்டு இருந்தா, அவளா சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா, அவளா விளம்பரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. ஏசப்பா தான் பார்த்து சொன்னார், she has chosen the best portion. ஜீசஸ் சுட்டி காமிச்ச ஏதாவது பெண்கள் தாங்க முன்னு வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்களா? நோ வே. போய் நான் உயிரோடு எழுந்துட்டேன், போய் உன் சகோதரர்களுக்கு சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால அந்த மரியாள் கல்லறையிலேருந்து சீடெடுத்து வந்தான். கண்டிப்பாக பொம்பளைங்க பேச்சை நம்ப மாட்டாங்க, அந்த காலத்தில் இருந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, வந்தாலே சொன்னாலா, நம்பினாங்க நம்பலை ரெண்டாவது விஷயம். யோசிங்க, God is for you, Jesus is for you. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கிறோம், எல்லாம் பெரிய இங்கிலீஷ் வார்த்தை, பெரிய ஒரு யோசிங்க, டேக் இட் as a ப்ராஜெக்ட். ஒரு குடும்பத்துக்குள்ளே சபைக்குள்ளே எப்படி என்ன ஆக்கப்பூர்வமாக செஞ்சுருக்கீங்க? டெல் மீ. அத்திப்பூத்த மாதிரி எவனா ஒருத்தன் நல்லா படிச்சிருப்பான், முன்னேறிப்பான், நல்ல வேலையில் அமர்ந்திருப்பான், வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் அவனு பெருசாக காமிக்காதீங்க. ஐ வில் நாட் பிலீவ் ஆல் தோஸ் நான்சென்ஸ். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் போய் வெளிநாட்டை பார்த்தீங்களா? எல்லாம் உங்கள் பிள்ளைங்கள் சொல்லுவாங்களா? என்ன சாதனையாக இருக்காங்க, என்ன சாதனை படைத்தாங்க, என்ன தேவசித்தம் நிறைவேறியது? ஃபார் ஆல் தட் இஸ் செட் அண்ட் டன். அதானே தலை போகிற விஷயம். எல்லா தலையும் நிற்கிறதுக்கும் தப்புறதுக்கும் இது ஒரே விஷயந்தான். ஒன் டாலஸ்ட் இஷ்யூ. தேவசித்தம் செய்து முடித்திருந்தால் தலை தப்பும், தேவசித்தம் செய்து முடிக்கலைன்னா தலை இருக்காது. தட்ஸ் ஆல். அதுக்கு உங்கள் பங்கு இருக்குல்ல. whether it is 60-40 or 70-30 or 80-20 or 50-50, 35-65, 75-25, you are required to respond. நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லி அதில் உங்கள் பங்கை நிறைவேற்றணும் தேவன் எதிர்பார்க்குறாரு. அதையுமே முற்போக்காக யோசிங்க. தேவன் ஏந்துவார், தாங்குவார், தப்பிப்பார். எதுக்காக? முதிரா பிண்டமாக இருக்கிறதுக்கா? உன்னை படைச்சதுக்கு நான் கல்லை படைச்சிருக்கலாம் சொல்கிறதுக்கா? வேலை செய்கிறதுக்கு, தேவ சித்தம் செய்து முடிப்பதற்கு. அன்னாளை பற்றி ஒருத்தர் பேசினார், ரொம்ப லெஸ் தேன் a minute or two, ரொம்ப
ஃபேண்டாஸ்டிங்காக இருந்துச்சு. அவன் வந்து நம்ம பைபிளில் வாசிக்கிற நரேஷனை போல் ஏதோ ஒரு நாள் வந்து தான் ஒப்பாரி வச்சாலாக்கும், எல்லாத்தையும் கொட்டினாலாக்கும், உடனே ஏலி ஒரு மாதிரி யோசிச்சாராக்கும், அதுக்கப்புறம் ஏலி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆசீர்வதிச்சாராக்கும், ஓகே நெக்ஸ்ட் இயர் அவளுக்கு பிள்ளை உண்டாச்சாக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு வேத நிபுணர் தான். அது அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு நான் எடுத்துக்கல. சில அழுத்தமான முக்கியமான நடைமுறை காமன் சென்ஸ் பொது அறிவுக்கு எடுத்த கருத்துக்களை அந்த 1 or 2 minutes சொன்னதை புரிஞ்சுக்கிறேன். அவன் வந்து என்றைக்கு அவன் அந்த எல்கனாவை கல்யாணம் பண்ணாலோ சராசரியாக உடற்கூறுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த ஃபாலோயிங் 9th month அவங்க குழந்தை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாவா? 9 months. ஆனால் பல வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை. She continued to be a wife and maybe they had all the family relations plus the other woman also, பெனினாள். அதுவுமே ஒரு காலம் போயிருக்கு. மினிமம் 5 years வச்சுக்கோமே, 3 to 5 years, maybe 10 years, 7 years. அவள் கண்டிப்பாக வயிற்றுச்சலை கொட்டிகிட்டே இருந்திருக்கா. அதுலேருந்து நூலாயிட்டா. அவர் சொல்கிறாரு, இந்த மன உளைச்சல் இருந்த காலங்கள் 1 or 2 years, many years, ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், அன்னைக்கு இருந்த சமுதாய கட்டுப்பாடு மத்தியில், அன்னைக்கு இருந்த வேத பிரமாணத்தினுடைய சூழலில் ஒரு பெண்ணுடைய சூழ்நிலைமை மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த தொல்லை, அந்த கஸ்தி, அந்த நெருக்கம், அந்த துக்கம், அந்த வெக்கம், அந்த வேதனை, அந்த காயம், அந்த குமுறல், அதெல்லாம் அந்நாளுக்குள்ளே இருந்திருக்கும். அவள் வழக்கமாக ஒரு பெண்ணை எப்படி யோசிப்பா, எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்று இந்த நிந்தையை போக்கணும், வாயை அடைக்கணும். அது மாதிரி தான் அவள் சராசரியாக யோசிச்சிருப்பா. அவளுக்கு குழந்தை வேணுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய துடிப்பாக இருந்திருக்குன்னா, அவள் அதை பெரிய சொத்தாக மதிச்சிருப்பா. இட் இஸ் திஸ் பாய், மேபி பொண்ணோ பையனோ பிறந்தா, இவ தான் என் நிந்தையை புரட்டினா, இவன் தான் என் நிந்தையை புரட்டினா, ஹீ இஸ் த ரீசன் ஃபார் மீ டு பி செட் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் மிசரி அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் அதை சோதிக்கிறதுக்கு தான் பல வருஷங்கள் கர்த்தர் தாமதித்தார். நீ கேட்டதை உனக்கே வச்சுக்குவ, நான் உன் நிந்தையை புரட்டினா உன் பிள்ளை எனக்கு தேவை, நீ கொடுப்பியா? அப்போ அந்த இன்ஸ்டன்ஸில் ஆண்டவர் நமக்கு வந்து வேதத்தை எழுதும்போது, நான் கர்த்தரிடத்திலே கேட்டேன், அவருக்காக தான் கேட்டேன், அவருக்கே கொடுத்துருவேன்னு சொல்லி, நீ கேட்குற பிள்ளை எனக்கு வேணும், ஆனால் உன் நிந்தை போகும், உனக்கு நிந்தை போகணும், உன் நிந்தை போகணும், உன் நிந்தை போகும், உன் நிந்தையை நான் போக்குவேன். ஆனால் எனக்கு, என் ராஜ்யத்துக்கு, என் தேசத்துக்கு, என் மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ஒரு நியாயாதிபதி தேவை. வில் யூ கிவ் யுவர் பேபி, பாய் ஆர் கேர்ள் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்னு. அவளுமே ஷி வாஸ் ரெஸ்பான்சிவ். அதை ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது? மலட்டு தன்மை போச்சு, குழந்தை பேர் உண்டாயிடுச்சு, அது நடக்கத்தான் செய்யுது. 100ல் 1000ல் ஒன்று மாதிரி ஈவன் இந்த ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் மூலமாக நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் யாரும் மலட்டுத்தன்மை போனோன்னே கர்த்தரை நினைக்கக்கூடிய அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஒரே கேரக்டர் ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் அந்நாள் தான். அல்லேலூயா. அதுலேயுமே நீ யோசித்து பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு கூலி கொடுப்பேன். அது ஏன் ஆண்டவர் வந்து பார்வோனுடைய குமாரத்தின் மோசையை வளர்க்க தேவன் அனுமதித்தார்? ஏன் மோசையை கொண்டு போய் அரண்மனைக்கே கொண்டு போனார்? ஃபார் ஹிம், தனக்காக. அதுதான் ஹெவன்லி மைண்டட்னஸ், அதுதான் பாசிட்டிவிட்டியை விட ஜாஸ்தி.
முற்போக்கான சிந்தையை விட மகிமையான சிந்தை அதுதான் மறுரூப சிந்தை, அதுதான் உச்சமான சிந்தை. பருவமலை கொண்டு போனவன் அவங்க என்ன சொன்னானே, எனக்கு உங்களுக்கு ஒரு கூடாரம் அவனுக்கு ஒரு கூடாரம், நம்ம இங்கேயே இருந்தலாமே, ஏன் ஆண்டவரே லொல்லு கீழே போயிட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஆக்சுவலாக கீழே இறங்கும்போது பெரிய கம்ப்ளைண்ட்டு, உங்கள் சீஷத்தில் இந்த பயல் கொண்டு வந்தோம், உங்களால் விடுவிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் நொந்துக்கிறார், உங்களோட நான் எவ்வளோ நாள் இருப்பேன். ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கே, சரீர வேலையை மாத்திரம் நான் பூதாகரப்படுத்தலை. தொண்ணூறு பலவீனமான பாண்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆவிக்குரிய வேலை இருக்கே, யூ ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் ஒர்க். இல்லை, நம்ம தான் யோசிக்கணும், கட்டுறேன், பொசுக்கிறேன், சுட்டரிக்கிறேன், அதான் இடிக்கிறேன், பிடுங்குறேன், யோசிப்போம். எதாவது பிடுங்கப்பட்டிருக்கா, எதாவது நடப்பட்டிருக்கா, எதாவது சுட்டரிக்கப்பட்டிருக்கா, எதாவது சாம்பலாக இருக்கா? இஸ் தேர் எனி எஃபெக்ட்? ஓகே, ஒரு டைம் அடி மேலே அடி வச்சாலும் அம்மி நகருங்க மாதிரி அத்தனையோ முறை தான் கூடி வரும். எதாவது நடக்குதா உங்கள் வாழ்க்கையில்? எதாவது மர்மம் இருக்கா, எதாவது மாற்றம் இருக்கா, எதாவது பலவீனத்தை மேற்கொண்டு இருக்கீங்களா? அண்ணால போல ஏதாவது கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கீங்களா கர்த்தருக்கு கொடுக்கும்படி? இப்படி கூட சோதிச்சிருக்கீங்களா? நான் கேட்பேன், நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன் தெரியுமா? அப்படி ஏன் கேட்கக்கூடாது? ஐயோ கொடுத்துவிட்டா நமக்கே இன்னொரு தடவை கொடுப்பாரான்னு தெரியல, வச்சுக்குவோம் கொஞ்சம். 2 பேர் புருஷன் பொண்டாட்டி செத்தாங்களா வச்சுக்கிட்டதுனால? ஏயா நான் உன்கிட்ட கேட்டேன், நான் இதுக்கு ஏதாவது கொடுன்னு. 2 பேரும் செட்டாக ஜோடி சேர்ந்து இங்கே வந்து பொய்யை சொல்லியிருக்கீங்க, ஆவியான விரோதமாக போய் சேருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படி கூட சொன்னார், அதுங்களே செத்துருச்சிங்க. ஓகே, இன்றைக்கி தவக்கால சிந்தனை வேகமாக வாசித்து முடிச்சிடுவோம். எளிதில் வீழ்த்தும் ஆயுதங்கள். எல்லாம் இவ்வளோ ரஷ் பண்ணி வாசிக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் ப்ரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். எளிதில் வீழ்த்தும் ஆயுதங்கள் நம்முடைய குரூப்புக்கு தான் அனுப்பியிருக்கேன். யூ கேன் ஃபாலோ இட் அட் ஹோம். அனலற்ற கிறிஸ்தவர்கள் உன் ஐக்கியத்தில் அதிகம் இருந்தால் உன் ஆவிக்குரிய உற்சாகம் எளிதில் தகரும். அனலற்ற கிறிஸ்தவர்கள் உன் ஐக்கியத்தில் அதிகம் இருந்தால் உன் ஆவிக்குரிய உற்சாகம் எளிதில் தகரும். நீயும் பெயர் கிறிஸ்தவனாய் எளிதில் மாறிவிடுவாய். அநேகர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, 2 பேர் ஒருத்தி கூட இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியனாக இல்லைன்னா, நீங்கள் ஒரு அழுத்தமான நல்ல உறுதியான ஒரு அஸ்திபாரம் உள்ள தேவ பிள்ளையா இல்லைன்னா, ஒருத்தர் கூட அவங்களோட அனலற்றவங்க சேர்ந்தாலே நீங்கள் நாசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சூஸ் யூ. அதுக்காக யாரு கூட சண்டை போடுங்கன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரோட சமாதானமாக இருக்கிறது வேறு, நட்புறவு கொள்வது, ஐக்கியம் கொண்டு முன்னேறி வளர்ச்சிக்கான முன்னேற்றத்துக்காக ஐக்கியம் கொள்றதுங்கிறது வேறு. எதிர்பாலின ஈர்ப்பால் நாம் எத்தகைய வயதிலும் வீழ்த்தப்படலாம். எதிர்பாலின ஈர்ப்பால் நாம் எத்தகைய வயதிலும் வீழ்த்தப்படலாம். எதிர்பாலினர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்புகளை நாமே குறைத்து விடுவது நல்லது. எதிர்பாலினர்களோடு நெருங்கி பழகும் வாய்ப்புகளை நாமே குறைத்து விடுவது நல்லது. அனுதினமும் கிறிஸ்துவுக்கான நேரத்தை கொஞ்சமும் கொடுக்காமல், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். அனுதினமும் கிறிஸ்துவுக்கான நேரத்தை கொஞ்சமும் கொடுக்காமல் என்னையாவது ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக பல மணி நேரம் கொடுப்பதால் எதுவும் நடந்து விடாது. இப்போ 46 days ஆண்டவர் கொடுத்துட்டு 46 years நீங்கள் அவங்க வயசு இருக்கும், ப்ராபப்ளி 10th or 11th year 17th year ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு 40 years ஆகாட்டினாலும் என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டருக்கா ஒரே நாளே அவ்வளோ நேரம் பைபிள் படித்தேன், அவ்வளோ நேரம் ஜம்னேன், நாளை எந்திரிக்க நல்ல பாயிண்ட்டு, தலையில் நறுக்குன்னு கொட்டின மாதிரி பாயிண்ட். அனுதினமும் கிறிஸ்துக்கான நேரத்தை கொஞ்சமும் கொடுக்காமல், எல்லாம் ஆண்டருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. லூசுத்தனமாக அந்த வார்த்தையை சொல்லாதீங்க.
அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் இருக்க 5ஆம் அதிகாரம் தான். 5-7 வரைக்கும் வாசிச்சுட்டு, 1 வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு, இந்த மாதிரி கத்தட்ட எதாவது பேசுகிறத பற்றி முன் யோசனையின்றி பேசிடாதீங்க. அனுதினம் கிறிஸ்துக்கான நேரத்தை கொஞ்சமும் கொடுக்காமல் என்றாவது ஒரு நாள் கிறிஸ்துவுக்காக பல மணி நேரம் கொடுப்பதால் எதுவும் நடந்து விடாது. பாவி என்ற குற்ற உணர்வினால் தகுதி இல்லை என்று தாழ்வு மனப்பான்மை கொண்டு எந்த நன்மையான காரியத்திலும் ஈடுபடாமல் போவது நிலைமையை மேலும் மோசமாக்கும். நான் பாவிங்க, எனக்கு லாயக்கில்லைங்க, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் என் பிதாக்களை போல உத்தமன் இல்லை அப்படின்னு அது ஒரு பெருமை தான். அது ஒரு மாதிரி பெருமை. அது சூப்பரான நூதன பெருமை. பாவி என்ற குற்ற உணர்வினால் தகுதி இல்லை என்று தாழ்வு மனப்பான்மை கொண்டு எந்த நன்மையான காரியத்திலும் ஈடுபடாமல் போகுது. நன்மையான காரியத்தில் ஈடுபடலாம் நீங்கள் பாவியாகவே இருந்தாலும். அதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரில. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, பலமுறை யோசிங்க. எந்த நன்மையான காரியத்திலும் ஈடுபடாமல் போகுது நிலைமையை மேலும் மோசமாக்கும். நம்ம உடனே நான் பாவி தான், எல்லா தேவைக்கும் போயிடுவோம், சேவைக்கும் போயிடுவோம். அதுக்கு மேலே வச்சா குடுமி, சரச்சா மொட்டை. Come on, have some moderation in your life. Maintain a balance in your life. திருத்திருந்தான் முழிக்கிறீங்க, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா? It's not going to win anything for you. ரியாக்ஷன் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், ரியாக்ஷன் இருக்கணும், ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். Praise the Lord. நம்ம சாமிக்கு உயிர் இருந்தாலும் அப்படியே இருக்கிறது இல்லை, நில குத்துன மாதிரி. கோமா ஸ்டேஜில் இல்லை ஆண்டவர். Such a good God. Praise the Lord. சில இந்துக்களுடைய சாவில் பார்த்தீங்கன்னா அதுங்க சேரில் உட்கார வச்சுருக்கும், பயமாக இருக்கும். அந்த போனதை இப்படி வரைச்ச மாதிரி நிற்கும். அது மாதிரி தான் இது. பார்க்குதா செத்துச்சா படுத்துன்னு. We don't serve such a God. Okay, நீங்கள் பார்க்க விரைக்க பார்ப்பீங்க. இதை வீடியோ பிடிச்சா நல்லாவே இருக்கா, நல்லாவே. இந்த பக்கம் வீடியோ இல்லை. God is good. ஊழியத்திற்கு சம்பந்தம் இல்லாத குடும்பத்திலிருந்து அல்லது ஊழியத்தை நேசிக்காத நபரை திருமணம் செய்தால் அதன் பின்பு ஊழியம் உனக்கு வீழ்ச்சியே. திருமணத்திற்கு பின்பு ரட்சிப்புக்குள் நடத்துவேன் என்பதெல்லாம் நீ உனக்கு அளிக்கும் ஆறுதல் மட்டுமே. அது நம்ம சபையில் அதுக்கு டிகிரிலாம் வாங்கியிருப்பீங்க. அதுக்குன்னே ஒரு செட்டு இருக்கும், அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு குளம் இருக்கும், கோத்திரம் இருக்கும். இவங்களெல்லாம் மொய்க்காரங்க, மொய் வைக்கணும், மொய் வச்சுருக்கேன் எடுக்கணும், அதனால் முறிச்சிக்க முடியும். அவங்க குப்பையை கொண்டு போய் நீங்களே வச்சுக்கோங்க. This consolation will not take you to heaven. பண ஆசை என்பது எளிதில் வீழ்த்தும் ஆயுதம் என தெரிந்திருந்தும், பண ஆசை என்பது எளிதில் வீழ்த்தும் ஒரு ஆயுதம் என தெரிந்திருந்தும் அதை நான் கவனமாய் கையாள்வேன் என கூட வைத்திருந்து பலர் தங்களை எளிதில் அழித்து கொள்கிறார்கள். அதுவும் கிறிஸ்தவத்தில் அதிகமாக ப்ரெவலண்ட்டாக இருக்குது. அதனால் இயேசுவை வெறுக்க மக்கள் ஆரம்பிக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள யோசிக்கிறாங்க. அது தப்பான சாக்குப்போக்கு. அதுக்கு அவங்க கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அதுக்காக நம்ம துர்மாதிரியாக இருப்பது நாம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். டு ஹேண்டில் மணி we need God's wisdom. தேவனுடைய ஞானம் தேவை, தேவ பயம் தேவை. ஞானத்தை விட அந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்பட பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். பணத்தை பற்றிய ஒரு பயம் வாழ்க்கையில் இருக்கணும். பிச்சைக்கு போயிடுவேங்கிற அல்பத்தனமான புத்தி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். வாரி இறைத்து விருத்தி அடைய இருதயம் இருக்கணும். எடுத்தவங்க ஒருத்தவங்க வாரி இறைச்சிட முடியாது. ஆனால் அதிகமாக பிசினித்தனம் பண்ணி பிச்சைக்கு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம்.
எல்லாம் இருந்து சாப்பிடாம சேர்த்து வச்சு கடைசியில் டாக்டருக்கு கொடுக்கக்கூடாது, வக்கீலுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை திருடன் கண்ணை விட்டு திருடுற மாதிரி வச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஆண்டறது பூமியில் அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்க. நான் ஒன்றும் எனக்கு இப்போ புத்தி சாதனை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். தேவன் நமக்கு வாழ்க்கை அனுபவிக்க கொடுத்துருக்கிறாரு, ஆனால் தகாத விதமாக அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா போஜனமும் சாப்பிட்லாம், ஐயோ அது இல்லாமல் போயிருமேன்னு சொல்லி போஜன பிரியனாக இருந்து இப்படியே பார்த்துட்டு அடுத்த இலையே பார்க்கக்கூடாது. உன் இலையில் வச்சது சாப்பிடு, ஸ்தோத்திரம். இன்னும் வேணும்னா கேளு, சாப்பிட்றதா இருந்தால் கேளு, வேண்டானா வேண்டான்னு சொல்லிடு. இல்லை வைங்க. விருந்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கூத்தும் இருக்கும். இல்லை வைங்க. ஓ ஜீசஸ். இல்லை சாப்பிட்றப்பில்ல வைங்க. ஓ டியர். நான் என்னை பற்றி நினச்சி சிரிக்கிறேன். நான் வந்து தினோடு பயலாக இருக்கும்போதே சச் அ ஸ்மால் ஃபெலோ, இன்னும் கொஞ்சம் தான் என் பேரே. எங்கள் வீட்டில் பார்த்தாங்க இந்த வியாதி இவங்கிட்ட இந்த எப்படி போக்குறதுன்னு. அதை சொல்லி நானே வெக்கப்படுத்திக்க இஷ்டப்படல. சரியான பாடம், ஒன்றும் குச்சிலாம் மிரட்டலாம் இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ வச்சுருவாங்க. எனக்கு முடியாது, வேண்டாம், சாப்பிட்றா. இதான் இன்னும் கொஞ்சம் கேட்பீங்களா, என்னை முன்னாடியே வச்சுட்டேன் அம்மா, சாப்பிடல அப்படிம்பாங்க. முடியாது, சாரி. ஒரு தடவை 2 தடவை இல்லை, எனக்கே புத்தி வந்து கொஞ்சமாக வைங்கம்மா, கொஞ்சமாக வைங்கப்பா. எங்கே போனாலும் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க எனக்கு தலையிலலாம் குட்டை பலமுறை அடித்து அது கண்டிக்கிற விதம் வெவ்வேறு விதமாக இருந்துச்சு. அந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதனால தான் அந்த வயசுலேருந்தே எனக்கு எதுவுமே போதும் 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 போதும், வேண்டாம், போதும் போதும். அடுத்தவங்களை பற்றி சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. சோத்திரம். பண ஆசை எல்லாருக்கும் வரும். எனக்கு பண ஆசை வரலைன்னா நான் சொல்லவே மாட்டேன், நிறைய வந்திருக்கு. சமயத்தில் கூட வந்துச்சு, பலமுறை வந்துச்சு. இதில் எனக்கு எது என் பங்கு என்ன, அது வேணால் கொடுங்க. அது 1000 கோடியோ, இட் நெவர் கம்ஸ் நியர் மீ. அதில் எனக்கு பெருமை இல்லை, தாழ்மை இல்லை. தட்ஸ் ஹவ் வி ஷுட் பி. ஓகே. நாளை பார்க்கலாம் என்பவன் நாட்களை தான் பார்ப்பானே ஒழிய சாதனைகளை பார்ப்பதில்லை. நாலு திதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை பாருங்களேன். அடுத்த வெள்ளிக்கிழமை கறி நாள் வந்திருக்கும், உடனே கறி நாளுங்க போகக்கூடாது. அடுத்த வெள்ளிக்கிழமை சொறி நாள் வரும். என்ன பண்ணுறது? நாட்களை பார்ப்பவன் சாதிப்பதில்லை. அதனால் உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாள்லையும் உங்கள் வேலையை செஞ்சு முடிங்க. நம்ம எல்லாருக்கும் தான் இந்த புத்தி. திஸ் இஸ் அ அட்வைஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லா விஷயத்துலையும் மக்கள் தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று நினைப்பவனால் உண்மையான பிரசங்கங்களை கொடுக்க முடியாது. பிரசங்கிக்கிறது ஒரு வார்த்தை, மக்களை தன்னை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களால உண்மையவே பேச முடியாது. உண்மையை உங்களால் பேசவே முடியாது. உண்மையை அவங்கக்கிட்டையும் பேச முடியாது, உண்மையை மற்றவங்ககிட்டையும் பேச முடியாது. யோசித்து பாருங்கள், இது கூட ஒரு காரியம். நம்ம யாரை பற்றி கோள் சொல்லுவோன்னா, பிடிக்காதவங்களை பற்றி தான் கோள் சொல்லுவோம். சத்தமே இல்லை. பிடிச்சவங்க கொக்கரக்கோன்னு காதில் கூவிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் கோழி
கொக்கரக்கோன்னு இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். அதான் அதான் மேட்ரு. கவனிச்சிங்கன்னா அதுதான் அந்த விக்கல் உக்கல். இன்னும் கூவி 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 இருக்கவும் இருக்காது, வாயை மூடி இருக்காது. கொக் டக் 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 டக். என்ன பண்ண, இது என்ன கோழி வர்க்கத்துக்கு தான் புரியும். அது புரணி பேசுகிற வர்க்கத்துக்கு தான் புரியும். ஓகே, சிறந்தவர்களுக்கு புகழ் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதை கையாள தெரியாவிடில் அது வீழ்த்துவதையும் யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப பயங்கரமான உண்மை. சிறந்தவர்களுக்கு புகழ் வருவதை யாராலும் தடுக்க முடியாது, ஆனால் அதை கையாள தெரியாவிடில் அது வீழ்த்துவதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதனால் புகழ், மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்படுகிற புகழே சோதனையின் வேதத்தை சொல்லுகுது. அதனால் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இன்றைய நாட்களில் மொபைல் ஃபோன்களை உப்பு போன்று அளவுக்கு பயன்படுத்த தெரியாவிடில் வாழ்க்கை சுவை கெட்டதாய் மாறிவிடும். இன்றைய நாட்களில் மொபைல் ஃபோன்களை உப்பு போன்று அளவுக்கு பயன்படுத்த தெரியாவிடில் வாழ்க்கை சுவை கெட்டதாய் மாறிவிடும். ஓகே, ஜெபிக்கலாம். எழும்பி நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அவள் தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Thank you, Lord Jesus.